இந்த கருத்தை வைத்து தான் இங்க எப்படி ஓரைகள் நகர்கின்றன. அப்ப இதை பற்றி கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ போன முறை நம்ம எதற்காக கோயில் அமைப்பு நம்மளுடைய பாருங்க, ஒவ்வொரு நம்மளுடைய சமயம் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, நீங்க ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா இதுல ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க மிக அதாவது சடங்கே வழியாக வாழ்க்கையா வச்சிருக்காங்கன்னா, ஆனா அந்த சடங்கை சிந்திக்க மாட்றாங்க. அது எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்றத சிந்திக்க மாட்றாங்க. கோபுரங்களை பார்த்து இது என்ன அப்படின்னு மடமை அப்படின்னுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆழம் இருப்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். கோபுரத்தை பற்றியே அவ்வளவு விளக்கங்கள் சொல்லலாம். எதற்காக இப்படிப்பட்ட கோபுரங்களை அமைக்க முயற்சிக்கின்றார்கள், எதற்காக கோயிலில் இப்படி நம்மளுடைய கட்டமைப்புகள் இருக்கின்றன அப்படின்றது. அப்ப இங்க கோபுரத்திற்கு இடையே ஒரு துவாரம் இருக்கின்றது. அந்த துவாரத்தின் வழியே அந்த சூரிய ஒளி நேரே பாயும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சந்நிதானம், அந்த சன் அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதான் சென்னி, அதாவது அந்த ஒளி வீசும் இடம் சந்நிதானம், அதான் சன் படுறது. இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சந்நிதானம்னா இறைவனுடைய அந்த அதாவது சூரியனுடைய அந்த சன் சொல்லக்கூடிய அந்த செந்தி படரும் இடம், உள்ளே படரும் அப்படின்றத தான் அந்த சன்னிதானம்னு சொல்றாங்க. கருவறை அப்படின்றத பாருங்க. சந்நிற்றியம் அப்படின்னா அந்த சன் அது சூரியனுடைய ஒளி பாயும் இடமாக அந்த இடத்த அவங்க செய்திருப்பாங்க. அப்போ அது நேர்நிலையில அந்த ரொம்ப அருமையான ஒரு சொற்கள் எல்லாம் பார்க்கணும், இது பார்க்கலாம். அப்ப இங்க அலமரு ஒசிலேஷன், அந்த கிழக்கு தென்கிழக்கு வடகிழக்கு அப்படின்ற அந்த கருத்தை அவங்க அவ்வளவு நுட்பமா கண்டு இதை செய்திருக்கின்றார்கள். சரி, இன்றைக்கு இந்த கருத்து ஒரு நாள் கணியம் அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு விளக்கணும். இப்ப என்னன்னா, நாள் எப்போ உருவாகுது அப்படி, அதாவது நாள் எப்பொழுது தோன்றுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் 12 மணி, இரவு 12 மணிக்கு நாள் ஒரு அந்த டேட், அதாவது அந்த காலம் மாறுதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. உடனே தமிழர்கள் எல்லாரும் 12 மணிக்கு தான் நம்மளுடைய நாள் மாறுது, அது கிரிகோரியன் கேலண்டர், அவங்களுடைய நாள்காட்டியை வைத்துக்கொண்டு அவங்க எல்லாம் உடனே என்ன செய்யறாங்கன்னா, நாள் மாற்றம் அன்றைக்கு 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பொது நிலையில நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்து அந்த 12ஐ தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அறிவுடைமை இருக்கு, அதுல இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இங்க நீங்க பொதுவாக பாருங்க, ஒரு பொதுமக்கள்ல கடிகாரம் இல்ல, கையில ஒரு கடிகாரம் கட்டல, இரவு 12 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும் கடிகாரம் இல்லாம மணி 12 ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னா? ஏதாவது இயற்கை அதுல ஒரு இயற்கையினுடைய சலசலப்புகள், சலனங்கள், இல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. 12 ஆயிடுச்சு, ஒரு விடியல் நடந்தது அப்படின்னு, அதாவது ஒரு மாற்றம் நடந்து விட்டது. மாற்றம் என்பது இயற்கை சார்ந்து இருக்க வேண்டும், இயற்கை அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எந்த ஒரு சலன நிலை இல்லாது, ஒரு சலனமே இல்ல, 12 மணி முடிஞ்சது, நாள் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னோட உடனே எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. அது எப்படி முடியும்? அப்ப இது எது அறிவுக்கு உடமையான ஒரு செயலா அப்படின்னா இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆயினும் அக்கதிரோன் வர வந்ததே. என்ன நாள் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதிரவன் வரணும்பா, வெளியே வந்தாதான் ஆர்ப்பரிக்கும் அந்த அந்த பூச்சிகளும் வண்டுகளும் புல் பூண்டு செடி கொடி அத்தனையும் தழைத்து அதனுடைய அந்த அந்த துளிர்வுகள் அத்தனையும் வெளிப்படுற நேரமே காலை நேரம். இதுக்கு நம்ம மனிதர்கள் சான்று பகர வேண்டாம். எல்லா உயிர்களும், உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது உயிர்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அதுக்கு பதில் சொல்லிடும். அப்ப இதுக்கு என்னத்துக்கு ஒரு அடையாளம்? அதாவது இதுக்கு ஒரு நேரம் காட்டி தேவையா? தேவையில்லை. ஒரு சாதாரண குருவிகளுக்கு தெரியுது, செடி கொடிகளுக்கு தெரியுது, மனிதனுக்கு இயல்பாகவே அறியக்கூடிய அந்த நிலையை எப்படி நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் இதுதான்ப்பா காலம் உதிக்குது அப்படின்றாரு. இதுதான் ஒரு பொழுது விடிதல் அப்படின்றது, வைகரையை கடந்து ஒரு பொழுது விடிது அப்படின்னா அதுதான் காலம் காட்டும் கருவி, மாற்றம் காட்டும் கருவி.
அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இது 12 மணிக்கு. எனக்கு என்ன வியப்புனா, தமிழ் பாரம்பரியத்துல உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் இது தெரியாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ராத்திரி 12 மணி முடிஞ்சதோடயே பட்டாசு வெடிக்கிறாங்க, ஆரவாரங்கள் செய்றாங்க. புரியவே முடியல. அப்பன்னா தமிழர்களை இவர்கள் தமிழ் பண்பாடு அங்க முழுதுமாக அறவே இவர்களுக்கு தெரியல.